ஆவிக்குரிய ரீதியில் என் ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சேன்? இங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் கட்டணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் முன்னேறி வரணும். ஜெபம், வேத வாசிப்பு, விசுவாச வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, ஆராதனை, சபை கூடி வருதல், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தியை உண்டாக்குதல், ஒருவருக்கொருவர் பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ணுறது, ஒருவருக்கு பேரில் ஒருவருக்கு ஏதாவது பாவத்தில் ஒருத்தன் விழுந்துட்டானா அவனை கூடி குறை சொல்லாமல் அவர்களை எப்படி மறுபடியும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவது, இது போன்ற வேலைப்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்ம பொதுவாக ஜெபம் பண்ணிடுறோம். சபையில் என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. சபையில் என்ன இல்லை? அன்பு இல்லை. சபையில் என்ன இல்லை? ஒற்றுமை இல்லை. சபையில் என்ன? சரியாக பிரசங்கம் இல்லை. சபையில் என்ன இல்லை? ஆமாம், என்ன ஒருத்தர் அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் என்ன செய்யணும்? பலம் உள்ளவர்களாகிய நீங்கள். அப்படி இருந்துச்சா? ரோமர் 15 அதிகாரம்